உலகெங்கிலும் உள்ள டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். பெண்களை தொடக்கூடாத நேரம், நாட்கள் அப்படின்னு இருக்கா? இதான் கேள்வி. இதை கொஞ்சம் வகைப்படுத்த வேண்டியது இருக்கும். பொதுவா பார்ட்னர், மற்றவங்க இப்படியெல்லாம் கொஞ்சம் பிரிச்சுக்க வேண்டியது இருக்கும். முன்னால என்ன நினைச்சாங்கன்னா, கணவன் மனைவியாக இருந்தாலும் இப்போ அப்படி இருக்கு. நம்ம ஊர்ல நிறைய விரத நாட்கள்ல செக்ஸ் பண்ண விட மாட்டாங்க. மாதவிலக்கு வந்தபோது செக்ஸ் பண்ணால் கணவனுக்கு ஏதாவது ஜன்னி வந்துரும்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. ஆனால் அதெல்லாம் உண்மை அல்ல. மாதவிலக்கு டைமில் செக்ஸ் வச்சுக்கலாம், அதனால எந்த கெடுதலும் வராது. உங்கள் மனைவிக்கு பெரிய அளவுக்கு தொற்றுநோய் இல்லாத பட்சத்தில், அதை பின்னால் வருவோம். அதே மாதிரி செக்ஸ் கடவுளுக்கு எதிரானதல்ல. அது நம்ம எல்லாம் நிறைய பேசியிருக்கோம். சிவலிங்கம் என்பது என்னன்னா, பெண்ணுறு ஆவுடை, ஆவுடைனா பெண்ணுறுப்பு, அதுல லிங்கம் விரைத்த ஆணுறுப்பு இருக்கிறது தான் சிவலிங்கம். ஆவுடையில சிவலிங்கம். ஆவுடையப்பன்னு பேர் வைக்கிறோம், ராமலிங்கம், சிவலிங்கம்னு பேர் வைக்கிறோம். அப்போ இந்த இயல்பான பாலியல் நிலைகள் எல்லாம் நம்ம இயல்பாக தான் எடுத்துக்கிட்டு இருந்திருக்கோம். பிரிட்டிஷார் ஆட்சியில் கஜுரகோ, இது ஒரு மலைகள் சார்ந்த ஒரு இடம். அந்த ஏரியா ரிமோட்டாக இருக்கிறதுனால பிரிட்டிஷ் போகலைங்க. சுதந்திரம் கிடைச்ச பிறகு, இல்லைன்னா அவங்க பல பிரிட்டிஷாரெல்லாம் இது அவமானம், செக்ஸை நல்லவர்கள் பேசுறது இல்லை, நாகரீகமானவர்கள் எல்லாரும் இதை பற்றி பேசுறது இல்லைன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சுருந்தவங்க. சுதந்திரம் கிடைத்த பிறகு இந்த இடத்தை பார்த்துட்டு காங்கிரஸார் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. அவங்க போய் காந்திகிட்ட, மகாத்மா காந்திகிட்ட போய் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ரொம்ப ஆபாசமான கோபுரங்கள் இருக்குது, இதை என்ன பண்ணுறது அப்படின்னோடனே, ரொம்ப ஆபாசமாக இருந்தால் இடிச்சிருங்க அப்படின்னு மகாத்மா காந்தி சொல்கிறாரு. அப்போது ரவீந்திரநாத் தாகூர் தான் உடனே தடுக்கிறார். சார், நாமெல்லாம் செக்ஸே பண்ணாமல் இருந்து வந்தவங்கன்னு நம்ம நினைக்கலாம், நம்ம முன்னோர்களும் பண்ணலைன்னு நம்ம நினைக்கலாம், ஆனால் வரலாறு அப்படி இல்லை. இந்த மாதிரி இருக்க ஒரு வரலாறை இடிக்கிறதுக்கு நமக்கு என்ன உரிமை இருக்குது? அது ஒரு வரலாறு, அதை நம்ம அந்த மாதிரியெல்லாம் இடிக்கக்கூடாதுன்னு காந்தி அதனுடைய நியாயத்தை உணர்ந்து விட்டுட்டார். அதை இடிக்கலை. அந்த கோபுரங்கள் நீங்கள் நம்ப மாட்டீங்க, இன்னைக்கும் இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஒரு ஈர்ப்பாக இருக்குது உலகத்தில். ஏன்னா இந்தியாவில் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, உலகத்திற்கான பாலியல் முதல் புத்தகத்தை உலகத்திற்கு கொடுத்த பெருமை இந்தியா. காமசூத்ராவை உலகத்திற்கு கொடுத்த, அதான் எழுதப்பட்ட இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல் புத்தகம். ரொம்ப பழையமா முதல் புத்தகம் காமசூத்ரா. அது மாதிரி கஜுரகோன்ற கிராமத்தை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும். ஃபுல்லாக வயல்வெளிகளாக இருக்கும், ஒரு டாய்லெட் இருக்காது, எல்லாம் கிராம வீடுகள். ஆனால் 5 ஸ்டார் ஹோட்டலும் ஏர்போர்ட் இருக்குங்க. ஏரோட்ராம் கூட இல்லை, ஏர்போர்ட்டே நேராக வெளிநாட்டிலேருந்து அங்கே இறங்கலாம். பாஸ்போர்ட்டு கிளியரன்ஸ் அங்கே இருக்குது. நேராக வெளிநாட்டிலேருந்து வரவங்க டெல்லி டெல்லியிலேருந்து கஜுரகோ போய் ஃப்ளைட்டில் ஏறி வாரணாசிக்கு அடுத்த ஸ்டேஷன் அது, அங்கே இறங்கி இந்த சிற்பங்களை பார்க்குறதுக்கு. ஏன்னா அவ்வளோ பாப்புலர். பல திரைப்படங்களில், பல டிவிக்களில் இதை தான் போடுவாங்க. ரகசிய கேள்வியில் ஓடும்போது இந்த படங்கள் தான் வரும். நிறைய பேருக்கு அது எங்கேருந்து எடுத்தாங்கன்னு தெரியாது. காற்றில் மிதந்துக்கிட்டு செக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு படங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் இதில் தான், கஜுரகோவில் இருக்கிற எடுத்த படங்கள் தான். ஏன்னா ரொம்ப வினோதமான பொசிஷன்ஸ் அதெல்லாம். கஜுரகோ அப்போது ஒரு கட்டத்தில் இந்து மதம் செக்ஸை 3-4 கடமைகளில் ஒன்றா பார்த்தது. ஒன்று தன்னுடைய வாழ்க்கையில் அறம், பொருள். முதல்ல அறம், முதல்ல இளமையில். அடுத்து பொருள் ஈட்டணும், 2வது கட்டம். 3வது இன்பம், 4வது வீடு பேர். இன்பம்ன்றதெல்லாம் இது காமத்துப்பால். ஸோ அர்த்த சாஸ்திரா, காமசூத்ரா, இந்த ஆர்டரில் தான் வந்தது. 4th அவங்க வீடு பேர், சொர்க்கம் போகிறது. திருக்குறளும் அந்த நேரத்தில் அது மாதிரி தான் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த ஆர்டரில் காமசூத்ரா ஒரு அறமாக, இந்து மதத்தினுடைய ஒரு அறமாக இருந்தது. அதனால பாலியல் என்பது
ஒரு இயல்பான வாழ்க்கை முறை. இது தவறோ எந்த கெடுதலுமோ கிடையாது. இயல்பாக அதை அனுபவிக்கணுன்றது தான் இந்து மதத்தினுடைய ஒரு கோட்பாடு. இன்னைக்கு அது நம்ம ரொம்ப அதை மாற்றி அதை பற்றி நிறைய வெறுக்க ஆரம்பிச்சிருக்கோம், தவறுன்னு நினைக்கிறோம். செக்ஸ் பண்ண வேண்டாம், கடவுளுக்கு அது எதிரானதுன்னு நம்ப ஆரம்பிச்சோம். கடவுள் கோபுரத்துக்கு, அந்த கோபுரத்துக்குள்ள தான் கடவுள் உள்ளே இருக்கார், கர்ப்பகிரகத்தில். அப்போது இந்து மதத்திற்கு எதிரானதல்ல. சரி, அப்போ கடவுளுக்கு அது எதிரானதில்லை. அந்த நாட்களில், விரத நாட்களில் செக்ஸ் பண்ணாமல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கோயிலுக்கு போகும்போது நீங்கள் செக்ஸ் பண்ணாமலோ மாத விளக்கு போயோ போகிறதுல விஞ்ஞானபூர்வமாக பெரிய உண்மைகள் இல்லை. கடவுளையும் அதை வெறுக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா பழைய விஷயங்கள், காமசூத்ரா படிச்சிங்கன்னா தெரியும். இந்த கஜுரகோ, கொனார்க் டெம்பிள்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பழைய தமிழ்நாட்டிலையும் பல டெம்பிள்ஸில் இந்த மாதிரியான சிற்பங்கள் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏன் கோயில் சிற்பத்தில் அதை வச்சுருக்காங்க? அப்போ அதில் இந்து மதத்துக்கு அதுக்கு பெரிய உடன்பாடு இருக்குன்னு தான் அர்த்தம். ரைட். அப்போ எப்போ நீங்கள் ஒரு பெண்ணை தொடக்கூடாது அப்படின்னா சில விஷயங்கள் இருக்குது. ஒன்று பெண்ணுக்கு வயது ஒரு 17க்கு கீழே இருக்குது அப்படின்னா, பெண் உடன்பாடு வைத்திருந்தாலும் கூட நீங்கள் பெண்ணோட உடல் உறவு கொள்ளக்கூடாது. இந்த எப்ஸ்டைன் ஃபைல் இன்றைக்கி அதான் ஓடிட்டு இருக்கு அமெரிக்காவில். அமெரிக்காவில் இருக்க எல்லா விஐபி, இன்னைக்கு காலையில் வந்திருக்கிறது நியூஸ் பில்கேட்ஸ் ஒரு 21 வயதான ரஷ்ய பெண்ணோட உறவு கொண்டு அவருக்கு வெனீரல் டிசீஸ் சிஃபிலிஸ் நோய் வந்தது அப்படின்னு இன்னைக்கு காலையில் இங்கிலீஷ் பத்திரிகையிலலாம் வந்திருக்கு. அதை அவங்க மறுத்திருக்காங்க, அவங்க அஃபிஷியலாக மறுத்திருக்காங்க. ஆனால் இவங்க எல்லாருமே எப்ஸ்டைனோட எடுத்த ஃபோட்டோ இருக்குது. ட்ரம்ப்பு, விஐபிஸ் எல்லாரும் எப்ஸ்டைனோட ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. எப்ஸ்டைன் ஃபைல் என்னென்னா, சிறுமிகளை, ஒரு 15-16 வயது சிறுமிகளை கொண்டு போய் அவங்கள பாலியல் பலாத்காரம் பண்ணுறது, பயன்படுத்துறது, வேலைக்கு வச்சுக்கிறது, செக்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான, இது அமெரிக்காவில் கடுமையான குற்றம். அந்த எப்ஸ்டைனுக்கும் கடுமையான தண்டனைகள் கிடைச்சிது. கூட இருந்தவங்க அதை வேறு வீடியோ எடுத்து வச்சு பின்னால் பெரிய பிரச்சனையாச்சு. பல லெட்டர்ஸ், இமெயில்ஸ் எல்லாம் இருக்கிறது சம்மந்தமாக. ஸோ ஒரு பெண்ணுக்கு வயது கம்மியாக இருக்கும்போது உறவு கொள்ளக்கூடாது. இரண்டாவது, அந்த ஒரு பெண் வயதான பெண்ணாக இருந்தாலும் மனநிலை சரியாக இல்லை அப்படின்னா நீங்கள் உறவு கொள்ளக்கூடாது. அவங்க சம்மதம்னு நினச்சிக்கிட்டு, இல்லை சம்மதம் கொடுத்தாலும் உறவு கொள்ளக்கூடாது. ஏன்னா மனநிலை சரியாக இருக்கும்போது வாங்கக்கூடிய சம்மதம் அல்ல. வற்புறுத்தி, மிரட்டி, இல்லை மருந்துகள் கொடுத்து பயக்கி அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது. பால்வினை நோய்கள் இருக்குது ஒரு பெண்ணுக்கு அப்படின்னா நீங்கள் அந்த பெண்ணை சில நேரம் தொட்டால் கூட பரவும். சிஃபிலிஸ் செகண்ட் ஸ்டேஜில் ஒரு பெண்ணுக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. உடம்பெல்லாம் படப்படையாக இருக்கும், பார்த்தா ஒரு கிளிசனிங்காக இருக்கும். அப்போ தொட்டிங்கன்னா, தொட்டால் கூட சில நேரங்களில் நமக்கு ஒட்டிக்க விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முத்தம் கொடுக்குறோம், எல்லா நோய்களும் வரலாம். HIV உட்பட பல்வேறு பால்வினை நோய்கள் வரலாம். அல்லது வேறு தொற்று நோய், கொரோனா இருக்குது, அப்போ செக்ஸ் வச்சுக்கக்கூடாது. கொரோனா டைமில் ஒரு வினோதமான நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் நடந்தது. ஒருத்தருக்கு கொரோனா டைமில் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, மனைவிக்கு கொரோனா. அப்போது கொரோனா முடிஞ்ச பிறகு ஃபஸ்ட் நைட் வச்சுக்கலான்னா அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் ஃபஸ்ட் நைட்டில் போய் அது பத்திரிகைகளெல்லாம் செய்தியாச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு கொரோனா வரலன்னு வச்சுக்கோங்க. அப்போது கொரோனா போன்ற தொற்று நோய்கள் இருக்கும்போது, தாம்பத்திய உறவில் இருக்க தொற்று நோய்கள் இருந்தால், காச நோய் இருக்குது, ஆரம்ப கட்டத்தில் பண்ணாங்கன்னா இன்னொருத்தருக்கும் காச நோய் வந்துடும். ஸோ இதை தவிர இயல்பாக மாதவிலக்கு, பெண் விரும்பலைன்னா செக்ஸ் வச்சுக்கூடாது. அது மனைவியாக இருந்தாலும் சரி, எந்த பார்ட்னராக இருந்தாலும், நோ எனக்கு இதில் விருப்பம் இல்லைன்னு சொன்னாங்கன்னா, நீங்கள் தொடர்ந்து அதில் செக்ஸில் ஈடுபடுறீங்க, முன்னேறினீங்கன்னா அது செக்ஸ் அப்யூஸ் ஆகிடும். அது யாராக இருந்தாலும், எந்த பெண்ணாக இருந்தாலும். ஸோ இந்த விஷயங்களில் ஈடுபடக்கூடாது.